ஒரு நகரப் பள்ளியில் ரம்யா என்ற 7ஆம் வகுப்பு மாணவி இருந்தாள். அவளுடைய எழுத்து மிகுந்த அழகு. தூய தமிழில் எழுதுவாள். எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் கோடி கோடி பாராட்டுக்களைப் பெற்றன. ஆசிரியர்கள், பெற்றோர், நண்பர்கள் எல்லோரும் ரம்யாவைப் போல எழுத்து எழுதத் தெரியணும் என்று பெருமையுடன் கூறுவார்கள். ஒரு நாள் அவள் தோழி மீனா ரம்யாவைப் பார்த்துக் கேட்டாள். ரம்யா, உன் எழுத்து அற்புதமாக இருக்கு. இது என்ன பேனா? ரம்யா ஒரு சில வினாடிகள் தயங்கி பிறகு மௌனமாக சொன்னாள். இது ஒரு இம்போர்ட்டன்ட் பென். 350 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் உண்மை என்னவென்றால் அது ஒரு சாதாரண 30 ரூபாய் லோக்கல் பேனா. அவளுக்கு ஏன் அந்த பொய் சொல்ல தோன்றியது என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் பெருமை பறக்கத்தான் அவள் விரும்பினாள். அது ஒரு பொய். ஆனால் தொட்டது உணர்வை. பின்னாடி அந்த பேனாவை பார்ப்பதற்கே அவளுக்கே வெட்கம். அடுத்த நாள் வகுப்பில் ஓர் அறிவிப்பு. நாளை நேர்மை என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி, பரிசும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் கேட்டவுடனேயே ரம்யா மண்ணாயிற்றாள். அவள் மனதில் எழுந்தது, நான் பொய் சொன்னவள், ஆனால் என் பேனா உண்மை பேசணும். அவள் முழு இரவும் அதை எழுதி முடித்தாள். அவள் கட்டுரையில் ஒரு வரி இருந்தது. நாம் பிறரிடம் பொய் பேசினால் அவர்கள் நம்மை மன்னிக்கலாம். ஆனால் நமக்கு நாமே பொய் சொன்னால் நம்மை நாமே மன்னிக்க முடியாது. போட்டி நாள். அவளது கட்டுரை ஆசிரியர்களை ஆழமாக தாக்கியது. அவள் அந்த போட்டியில் முதல் பரிசு வென்றாள். ஆனால் பரிசை வாங்கும் நேரத்தில் ரம்யா மைக்குக்கு முன்னால் சென்றாள். நான் சின்ன பொய் சொன்னேன். என் பேனா 350 ரூபாய் இல்லை, வெறும் 30 தான். ஆனால் இன்று நான் என்னோட உண்மையோடு நிற்கின்றேன். அதிகாரத்துடன் ஒளியுடன் பேசினாள். அந்த நாள் ரம்யா ஒரு பரிசு வெல்லவில்லை. அவள் ஒரு மனதை வென்றாள். அவளுக்கு ஒரு புதிய பெயர் வந்தது, நேர்மையின் எழுத்தாளி. உண்மை பேசுகிறது எப்போதுமே எளிதல்ல. ஆனால் அது நம்ம மனசுல ஒரு அமைதி கொண்டு வரும். அந்த அமைதிதான் வெற்றிக்கு முதல் படி.